ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போச்சு. இந்த டால் டாஸ்க் பயங்கரமாக வந்துட்டு உச்சக்கட்டத்தை எட்டிருக்கு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வெளியே போயிட்டாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ராணவ், அதுக்கப்புறம் முத்துக்குமரன், ஜாக்லின், விஷால் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்தாங்க. இந்த 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து நம்ம பிக் பாஸ் கொடுத்தார். என்னென்னா சரியான ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்னென்னா இந்த 10 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் வரப்போகிறீங்க. அந்த ஒருத்தருக்கு அடுத்த வாரம் எவிக்ஷன்லேருந்து நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கலாம். அடுத்த வாரம் உங்களை வந்து நாமினேட் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. உடனே எல்லோரும் வெறித்தனமாக வந்து விளையாடுறாங்க. அந்த 10 பேரில் யார் யார் இருந்தாங்கன்னா சத்யா, அதுக்கப்புறம் அருண். தனியாக சொல்ல அவசியம் இல்லை. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா டம்மி மிக்சர் தான். மீதி அதுவும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறோன்னு இருக்கிற ஒரு சில ஆட்கள் ஆனந்தி, சாச்சனா இந்த மாதிரி தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால் இதை கண்டிப்பாக நம்ம போட்டு எப்படியாவது வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த பஸர் அடித்தோன்னு ஓடுறாங்க. என்ன வெறித்தனமாக ஓடினாங்கன்றீங்க. செம்மையாக வெறித்தனமாக ஓடி போய் எல்லோரும் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. கடைசியில் ஒருத்தர் மட்டும் வந்துட்டு அந்த பாத்து டப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், பால் இருக்கிறது, அதுலேருந்து கபடி விளையாண்டுட்டுருக்காரு. இன்னும் இங்கே கபடி போய் விளையாண்டுட்டு இருக்காரு. இது யார் பெரிய உருவமாக இருக்குது பார்த்தா சத்யா. என்னையா கையை விட்டு ஓடிட்டு இருக்க, போய் பொம்மை ஐயா அப்படின்னா என் கையில் மாட்டுறது என் பொம்மை தான் அப்படின்றாரு. உங்கள் பொம்மை யாருமே எடுக்கலையா? இதுக்கு தான் ஓவராக பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பொம்மை யாருமே எடுக்கல. இதுக்கு தான் அதிகமாக வந்துட்டு ஆடவும் கூடாது. அந்த பக்கத்தில் இப்போ ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இந்த பக்கம் டீமுக்கும் ஆனாலும் அந்த பக்கம் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இப்போ முத்துக்குமார்னு இன்னும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அவங்க டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த பக்கம் ஒரு கோலே அடிப்பாங்க. அப்போ தான் வந்து அடுத்த டீமோட ஒரு இது இருக்கும். இந்த டீம் தான் வந்து இந்த கோவா டீம் கூட சண்டை, அந்த டீம் கூட சண்டை. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாவம் இவருக்கு போச்சு மண்டை. இப்போ வந்துட்டு இவரோட பொம்மை இங்கே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் வந்துச்சு, பவித்ராவோட பொம்மை அங்கே இருக்குது, மண்டை மட்டும் இருக்குது. ஆனால் பவித்ராவோட பொம்மையை வந்து உள்ளே சேர்த்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு பவித்ரா வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. நம்ம சத்யா வந்துட்டு வெளியே வந்துட்டார். ஸோ அதை வந்து நம்மளுடைய கேப்டன் தீபக் அவர்கள் வந்துட்டு அங்கே வந்து சொன்னாப்புல. ஸோ மீதி இருக்கிறது 9 பேர் இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொமோவில் வந்த ரூல்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாருப்பாங்க, அப்டேட் பண்ணாருப்பாங்க. அந்த விஷயம்லாம் வரும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த டால் டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.